வாங்கையா வாத்தியாரையா, வரவேற்க வந்தோம் ஐயா. ஏழைகள் உங்களை நம்பி எதிர்பார்த்து நின்றோம் ஐயா. வாங்கையா வாத்தியாரையா, வா வாத்தியாரையா. அண்ணனின் தம்பி, உண்மையின் தோழன், ஏழைக்கு தலைவன் நீங்களையா. சமயம் வந்தது, தர்மம் வென்றது, நல்லதை நினைச்சோம் நடந்ததையா. வாங்கையா வாத்தியாரையா. அற்புதமான இந்த சிந்தனையோடு இந்த ஆசிரியர் தினத்தை நான் இந்த பதிவை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். அற்புதமானவர்களே, வாத்தியார் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த உலகத்தில் மிகச்சிறந்த பேர் எடுத்த திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு உலக பள்ளிக்கூடத்தினுடைய ஒப்பற்ற வாத்தியார். இதை ஏன் சொல்கிறேன்னா, சர்வப்பள்ளி திரு ராதாகிருஷ்ணனுடைய பிறந்த தினம் இன்றைக்கி. சொல்லுவாங்க பொதுவாக, அதாவது ஒருவரில் தனது பெற்றோரை, தனது நண்பனை, தனது வழிகாட்டியை, தனது இறைவனை யார் மொத்தமாக ஒன்றா பார்க்குறாங்களோ அவர் தான் வாத்தியார்னு வாங்க. அதனால தான் மாதா பிதா குரு தெய்வம்னு 4 பிரிக்கிறத விட இந்த மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு 3 பேரும் தான் தெய்வம், வேறு தெய்வம் கிடையாது. பல அர்த்தம் உண்டு. ஏன்னா இன்றைக்கி ஆசிரியர் தினம்ன்றது மிக முக்கியமான தினம். இன்றைக்கி இந்த சமூகமும் ஏன் பாழ்பட்டு கிடக்குதுன்னா, நன்றான ஒரு நல்ல நலமிக்க நோக்கமிக்க ஆசிரியர்கள் குறைஞ்சி போயிட்டாங்க. அது நம்ம நினைவுபடுத்துறதுக்கு தான் நான் இந்த பதிவியை கொடுக்குறேன். என்னென்னா பாருங்கள், திரு எம்ஜிஆர் அவர்கள் வறுமையில் படிக்கலைன்ற குறை நிறைய உண்டு அவருக்கு. வாலி சார் அடிக்கடி சொல்லுவார், எம்ஜிஆருக்கு 2 குறை தான் அவர் வாழ்க்கையில் ரொம்ப புலம்பிகிட்டே இருப்பார். ஒன்று, அவர் படிக்கலைன்ற அந்த எண்ணம் அவர் தூண்டிகிட்டே இருந்தது. அதனால தான் அவர் நிறைய படித்தார், அவுட் ஆஃப் சிலபஸை படித்தார். அதை போலவே தனக்கு சந்ததி இல்லைன்ற ஒரு குறை இருந்தது, அது கூட பெருசு இல்லை. ஆனால் படிக்கலைன்ற குறை, அதனால தான் அவர் கொடுத்துட்டே இருந்தார், படிச்சுட்டே இருந்தார், அந்த படிக்காதவங்களெல்லாம் படிக்க வச்சுக்கிட்டே இருந்தாருன்னு சொல்லுவார். அந்த வகையில் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர் பாருங்கள், இன்றைக்கி ஆசிரியர் தினம். உலகத்தினுடைய ஒரு கிட்டத்தட்ட 100 பல்கலைக்கழகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன், நான் படித்தது. அவர் அத்தனை பல்கலைக்கழகத்திலையும் போய் தத்துவ ஞானத்தை பரப்பி பேருரை ஆட்சியை வந்தவர். அவருடைய புத்தகம் இருக்குது, ராதாகிருஷ்ணனுடைய பேருரைகள்னு. நான் ஒரு 30 வருஷம் முன்னாலே படித்தேன். அப்போ படிக்கும்போதே அது ஏறலை எனக்கு தத்துவம். ஏன்னா ஆனால் அந்த ஏறலைன்னு சொன்னால் மறுபடியும் படித்தா தான் அது ஏறும். அந்த அளவுக்கு ஃபிலாசபிக்கல் அவர். ஒரு கிங் ஃபிலாசபர்னு சொல்லுவார் பாருங்கள், பிளேட்டோ. அந்த மாதிரி ஒரு கிங் ஃபிலாசபர் அவர் பாருங்கள். அவர் ரொம்ப ஒரு பகடியாக சொன்னார், இந்த சமூகம், இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னால் இறைவன் என்ன பண்ணானா, மனிதன்கிற பிரெட்டை நெருப்பில் விட்டானா. விட்டுட்டு உடனே எடுத்துட்டானா. எடுத்து பார்த்தா வேகவே இல்லையா, அதுதான் ஆங்கிலேயர்களாம். அப்போ என்ன பண்ணனா, நம்ம தான் உடனே எடுத்துட்டோமே, கொஞ்சம் தாமதமாக எடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், மறுபடியும் மனிதன்கிற பிரெட்டை தீக்குள்ளே போட்டாராம். போட்டுட்டு கொஞ்சம் தாமதமாக எடுத்தாராம் பாருங்கள், கருகி போச்சான். அதுதான் கருப்பின மக்களாம். பார்த்தாராம் இறைவன், டேய் இது கருப்பவும் வரக்கூடாது, வெள்ளையாகவும் வரக்கூடாதுடா, நல்ல ஒரு பதமாக வரணுன்ட்டு என்ன பண்ணாராம், அந்த மனிதனுங்கிற பிரெட்டை தூக்கி நெருப்பில் விட்டாராம். விட்டு கரெக்டான டைமோடு எடுத்தாராம். அதுதான் இந்தியர்களாம், அதாவது மாநிலமாக. பாருங்கள், அவர் ஒரு பகடியாக சொல்லுவார் என்னென்னா, அதை போலவே இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் நடுநிலைமையோடவும் நடுநிலை குணத்தோடவும் அந்த வாழ்க்கையை தான் இந்திய மக்கள் இப்பவும் பெற்றிருக்கிறாங்க. அதை தான் நான் பல பதிவுகள் சொல்லியிருக்கிறேன். இது ஏன் இந்த பூமி இந்திய பூமியில் மட்டும் மற்ற சுற்றி இருக்கிறதெல்லாம் தீப்பிடிச்சா கூட இங்கே ஏன் பிடிக்க மாட்டேதுன்னா, நம்ம நடுவிலேயே இருக்கிறோம். இந்த பக்கமும் மாட்டோம், இந்த பக்கம் போக மாட்டோம். இதுதான் தத்துவ ஞானம். திரு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ஒரு குலேபகாவலின்னு ஒரு படம். அந்த படத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படும், அரசவைக்கு வருவாங்க, கேள்வி கேட்கப்படும். உலகை துறந்தவன் ஞானி அல்லவா அப்படின்னு அந்த அரசி கேட்பா எம்ஜிஆர் கிட்ட. உலகை துறந்தவன் தானே ஞானி அப்படின்போது, இல்லை உலகை துறந்தவன் ஞானி அல்ல, உலகை உணர்ந்தவன் ஞானி அப்படின்வார். பாருங்கள், உலகை உணர்ந்தவன் ஞானி அப்படின்வார். ஒரே கிளாப்ஸ் ஆகும் தேட்டரில். அதுக்கப்புறம் நான்மறையை கற்றவன் அல்லவா ஞானி அப்படின்னு அந்த அம்மா கேட்பாங்க. நான்மறைனா 4 வேதம், நான்னா 4, நான் அப்படின்னா 4, நான்மறையை கற்றவனல்லவா ஞானி அப்படின்னு சொல்லும்போது, நான்மறையை கற்றவனல்ல ஞானி, நான் மறைய கற்றவனே ஞானின்னு எம்ஜிஆர் பதில் சொல்லுவார். ஒரு அற்புதமான படம் அதெல்லாம். அந்த படம் அந்த படங்கள்லாம் தான் வாத்தியார். நான் ஏன் இந்த உலக வாத்தியார்னு எம்ஜிஆர் சொல்கிறேன்னா, அங்கே பாருங்கள், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயா சொல்லுவார், நான் பெற்ற விருதுகளை விட, நான் எழுதிய நூல்களை விட, நான் அடைந்த பதவிகளை விட நான் பெருமைப்படுவது எது தெரியுமா, என் மாணாக்கர்களை குறித்து தான் அப்படின்வார். ரொம்ப அற்புதமான வாக்கியம். ஏன்னா
அவர் சொல்லுவார், நீங்கள் என்னை கேட்குறாங்க, நீங்கள் ஏன் எப்போதும் ஆசிரியராக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் எப்போதும் மாணவனாக இருக்கிறேன், அதனால தான் நான் ஆசிரியராக இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு சேயிங்கே உண்டு, ஒன்ஸ் ஏ டீச்சர் எவர் ஏ ஸ்டூடெண்ட். ஒரு முறை நீங்கள் வாத்தியராக வந்துட்டீங்கன்னா நீங்கள் காலம் பூரா மாணாக்கனாக தான் இருக்கணும். ஏன்னா அப்டேட்டில் இருக்கணும், கற்றுக்கிட்டே இருக்கணும். இந்த நேரத்தில் எனக்கு ஒரு நல்ல சிந்தனை என்னென்னா, திரு சேரன், இயக்குனர் சேரன், நான் ஒரு 3 படம் கூட பண்ணியிருக்கேன் இணை இயக்குனராக. பாரதி கண்ணம்மா, பாண்டவர் பூமி, ஆட்டோகிராஃபு. அவர் என்ன பாரதி கண்ணம்மா போதே நான் நிறைய இந்த டிஸ்கஷனில் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பேசும்போது என்னை வாத்தியார்னு முதல்ல கூப்பிட்டார். என்னை வாத்தியார் கூப்பிட்டோன்னே எல்லோரும் வாத்தியார் கூட ஆரம்பித்தாங்க. அப்போ நான் வாத்தியார் தன்மையை இருக்கணுன்றதுக்காகவே நான் என்ன பண்ணுவேன், நிறைய இன்னும் அதிகமாக அந்த உற்சாகத்தில் நிறைய உள்வாங்க ஆரம்பித்தேன். அது பாருங்கள், அப்படியே காலம் வளர்ந்து என்னுடைய தம்பி இணை இயக்குனராக வெற்றிமாறன் கூட ஒர்க் பண்ணுறார், ஜெகதீசன் சொல்லி. அவர் அழகப்பன்னு கேமராமேன், அந்த படத்தை இரும்புக்கோட்டை முரடசிங்கம், அவங்கெல்லாம் என்ன பேராசிரியர் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், ஒரு பரிமாணம் எப்படி மாறுது பாருங்கள். இதுக்காக எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் கற்றுக்கொண்டே இருக்கிற போது என்ன ஆகுதுன்னா உங்களுடைய வெளிப்பாடு வந்து பெருசாக வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணி தகுதி உடையவனா நீங்கள் ஆக்கிக்கிறீங்க. பாருங்கள், திரு எம்ஜிஆர் அவர்களுக்கும் திரு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு உள்ள ஒற்றுமை பாருங்கள். 2 பேருமே வறுமையில் இருந்தாங்க. திரு ராதாகிருஷ்ணன் ஐயா சொல்லுவார், எங்கள் வீட்டில் சாப்பிடும்போது வாழை இலை கூட சாப்பிட முடியாதான், அந்த வாழை இலை வாங்குறதுக்கு கூட காசு இருக்காதான். அப்போ அவர் என்ன பண்ணுவாராம், அவங்க வீட்டில் அந்த தரையே அழகாக சுத்தப்படுத்தி தரையிலேயே சோறு போட்டு சாப்பிடுவாங்களாம். பாருங்கள், அந்த வறுமை அவ்வளோ வறுமை. ஒரு வாழை இலை வாங்க கூட முடியாதான், கிடைக்கலையா, அந்த அளவுக்கு வறுமையா. அப்போ கூட அவர் நினைப்பாராம், கிரேக் அறிஞருடைய அரிஸ்டாட்டிலுடைய புத்தகத்தை வாங்கணும், அது எவ்வளோ காசு இருக்கும், இங்கே வருவ வாழை இலை வாங்க முடியல, ஆனால் வாழ்வின் இலையை வாங்குறதுக்கு அவர் யோசிக்கிறாரு, அரிஸ்டாட்டிலை பற்றி யோசிக்கிறார். அதை போலவே அவர் ஜனாதிபதி ஆயிடுறாரு. ஆயிட்ட பிறகு ஏகப்பட்ட விவாதங்கள் நடக்கும், ஏகப்பட்ட அவருக்கு பிரச்சனைகள் இருக்கும். அது மத்தியில் நினைப்பாராம், இந்த பௌத்தம் குறித்து ஒரு சமஸ்கிருத புத்தகம் வந்திருக்குது, அது எவ்வளோ விலை இருக்கும், அது வாங்கினமே, அது வாங்கி எப்போ படிக்கிறது, எப்போ பார்க்கணும் அப்படின்னு அதை பற்றியே யோசிப்பாராம் அவர். அதாவது என்னென்னங்க, இந்த அறிவினுடைய தன்மையை பாருங்கள். ஒரு வாத்தியார், அவரை பற்றி நிறைய கதைகள் உண்டு. நேற்று கூட ஒரு தமிழ் பத்திரிகையில் ஒரு அற்புதமான கட்டுரை வரைஞ்சிருந்தாங்க. அதை பற்றி நான் ஏற்கனவே படிச்சிருந்தா கூட அது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அது சொல்லுவார், அவர் பாடம் நடத்திட்டு இருப்பாராம். பாடம் நடத்திட்டு இருக்கிற போது ஒரு பையன் திடீர்னு நிற்கிறானா, திரும்பி பார்க்குறாராம், அப்பா நீ என்னப்பா அப்படின்னாராம். ஐயா வணக்கம், நான் பக்கத்தில் நான் வந்து ஒரு பொருளாதாரம் படிக்கிற பையன், ஆனால் எனக்கு தத்துவமே என்னன்னு தெரியாது, ஆனால் நீங்கள் பாடம் எடுக்கிறத பார்த்தா ரொம்ப பிரமாதமாக இருக்குது, நான் வந்து உங்கள் வகுப்பில் உட்காந்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்பானா. வாப்பா உட்காருப்பா அப்படின்னு வரான். உட்கார்ந்த பிறகு சொல்லுவாரான், டாக்டர் ராதாகிருஷ்ணன் உன் வலப்பக்கம் உட்காந்துக்கிறாங்க பாரு, அந்த 5 பேரும் கணித பாடம் படிக்கிறவங்க, உன் இடது பக்கம் உட்காந்துருக்காங்க பாரு 2 பேர், அவங்க இலக்கியம் படிக்கிறவங்க, இவங்க ஏற்கனவே வெளியே வகுப்பறையை சேர்ந்தவங்க தான், அவங்க இந்த தத்துவ பாடத்தை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து படிக்கிறாங்கப்பா, அது மாதிரி நீ படி. இவங்க பக்கத்து அறையிலேருந்து நீ வந்து பக்கத்து அறையிலேருந்து வந்து பாடம் கேட்கலான்னு வந்திருக்கிற, இவங்க 10 தெரு தள்ளி இருக்கிற ஒரு காலேஜிலேருந்து வந்திருக்கிறாங்கப்பா அப்படின்னு வரான். அதாவது இந்த தத்துவங்கிறது என்ன சொல்கிறாரு அவர், ஒரு பயில்விக்கிறதுல எவ்வளோ அவருக்கு ஒரு பெருமையும், அந்த பயில்விக்கிறதுல எவ்வளோ பற்றும் ஒரு ஆர்வமும், இந்த பசங்களெல்லாம் எவ்வளோ முன்னேற்றம் நினைக்கிறான்றதை அவர் சொல்லுவார். நான் ஒரு 100 மாணாக்கர்களை உருவாக்கி, நல்லா கவனிங்க, 100 மாணாக்கர்களை உருவாக்கி அந்த 100 மாணாக்கர்களும் ஒரு ராதாகிருஷ்ணன் உருவாக்க வேண்டும், என்ன மாதிரி அந்த ஒரு ராதாகிருஷ்ணன் மறுபடியும் ஒரு 100 மாணாக்கர்களை உருவாக்க வேண்டும், அந்த ஒரு 100 மாணாக்கர்களும் மறுபடியும் ஒரு ராதாகிருஷ்ணன் உருவாக்கி, இது ஒரு தொடர்ச்சியான ஒரு நீட்சியான ஒரு வளர்ந்துக்கிட்டே இருக்கணும், அப்படித்தான் நான் வாழ ஆசைப்படுறேன்னாராம். எத்தனை ஆசிரியர்களுக்கு இந்த எண்ணம் வரும், நல்லா கவனிங்க, எத்தனை ஆசிரியர்களுக்கு வரும். ஒன்றும் இல்லை, திரு எம்ஜிஆர் அவர்கள் பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாட்டு சொன்னேன் நம் நாளில் வரும். அப்போ பாருங்கள், வாங்கையா வாத்தியார் ஐயா வரவேற்க வந்தோம், ஏழைகள் உங்களை நம்பி எதிர்பார்த்து நின்றோம் ஐயா. அப்போ அந்த ஏழ்மையை எல்லா பாட்டிலையும் கொண்டு வருவார். ஏன்னா அவருடைய வறுமை அப்படித்தான். 7 வயசுல நாடகத்துக்கு போகிறார், நாடக உலகத்துக்கு போகிறார். 7 வயசு என்ன தெரியும், ஒரு 3ஆம் கிளாஸ் முடிக்கிறாரு ஆணையடி பள்ளிக்கூடத்தில் கும்பகோணம், அது கூட முடிக்கல, நேராக நாடகத்துக்கு வர்றார். வறுமை சொல்ல முடியல, நடித்து காசே வேணாம், சாப்பிட்டா போதும்ன்ற ஒரு எண்ணத்தில் இவரும் சக்கரபாணி ஐயாவும் வராங்க. அதை படித்து பாருங்கள், இந்த வறுமை. அதனால தான் சொல்லுவாங்க, இந்த கலைக்கு அஸ்திவாரமே வறுமையும் சோகமும் கவலையும் தான் சொல்லுவாங்க. ஒரு கலைக்கு அஸ்திவாரம் வறுமை. நாங்கள் வந்து சாதாரணமான ஒரு இயக்குனராக வந்துட்டோம், ஒரு இணை இயக்குனராக வந்துட்டோம், முதல் அசிஸ்டண்டாக வரோம்னா நம்ம சாதாரணமெல்லாம் இல்லை, அதெல்லாம் பெரிய கடினமான விஷயம். இந்த வறுமை தான் சொல்லி கொடுத்தது. பாருங்கள், அந்த வறுமையை அதே ராதாகிருஷ்ணன் ஐயா உணர்றார். ஒரு நாள் அவர் வீட்டுக்கு ஒருத்தர் வராரு, வந்து ஐயா நான் கணித பாடம் படிக்கிறதுக்கு லண்டன் போக போகிறேன், என்னை நீங்கள் ஆசீர்வதிக்கணும், ஏன்பா என்கிட்ட வந்த அப்படின்னு கேட்குறாரு அவர். சொல்கிறாரு,
இரவு எனக்கு கனவுல நீ வெளிநாட்டுக்கு போக போகிற, அதுக்கு முன்னால் போய் அவர் ராதாகிருஷ்ணன் கிட்ட போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்குப்பா அப்படின்னு சொல்லிச்சு கடவுள், அதனால தான் நான் உங்கள்கிட்ட வந்தேன் பதிவு பண்ணுறாரு. அவர் உன்னுடைய துறையில் நீ மேன்மை பெறுவாயப்பா, நீ நல்லா வளருவ, நீ நல்லபடியாக போயிட்டு வா அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. சொல்கிறாரு. வந்தவரை யார் தெரியுமா? கணிதமேனை சீனிவாச ராமானுஜம்னு குறிப்பிடுறாரு. பாருங்கள், ஒரு ஆசிரியர் மனோபாவம் எப்படி இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறோம் ஆசிரியர்களை எப்படி இருக்காங்க. இப்போ இருக்கிற ஆசிரியர் பார்த்தீங்களா? எந்த ஆசிரியர் இப்போ எவ்வளோ, இப்போ நம்ம என்ன காரணம் நினைக்கிறீங்க? சமூகம் குட்டிச்சோர போடுறது என்ன காரணம் நினைக்கிறீங்க? நான் சொல்லுவேன் அடிக்கடி, ஆசிரியருங்கிறது நான் எல்லா காலேஜிலையும் எல்லா பள்ளிக்கூடத்துலையும் இதை தான் முதல்ல ஆரம்பிப்பேன். ஒரு பையன் திருடுனா வாத்தியாரை மாற்றுன்னு சொல்லுவாங்க. ஒரு பையன் இன்னைக்கு சமூகத்தில் பசங்க சரியில்லைன்னா வாத்தியாருங்க சரியில்லை. ஏன்னா அந்த வாத்தியாருங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார்களை மறந்துட்டாங்க. இப்போ நான் சொல்லுவேன் அடிக்கடி, வரதராஜன் இருந்தார், எவ்வளோ இலக்கியம் எழுதினார், எவ்வளவு தொடர்கள் எழுதினார், எவ்வளோ அவருடைய இந்த சமூகத்துக்காக கடிதங்கள் எழுதினார். பேரறிஞர் அண்ணாவுடைய கடிதங்களும் திரு வரதராச ஐயா கடிதங்கள் தான் அதிகமான தமிழ் இலக்கியத்தில் நீங்கள் பார்க்கலாம். அவர் எவ்வளோ எழுதினார். அவர் தண்ணி கூட குடிக்க மாட்டாராம் தன்னுடைய மாணாக்கர்கள் முன்னால். ஏன்னா நம்ம குடிக்கிற மாதிரியே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா ஆதர்ஷன புருஷன் ஒரு வாத்தியாருங்கிறது, அதனாலேயே அவர் மறைவை தான் போய் குடிப்பாராம். ஏகப்பட்ட பிள்ளைகளுக்கு வாங்கின சம்பளத்தில் பாதி சம்பளம் அவர் வர்ற அந்த கல்லூரியில் வர்ற பசங்களுக்கு, ஏழை பசங்களுக்கே கட்டி தீர்த்துருவாராம். வாத்தியாருங்க அப்படித்தான் இருந்தாங்க. ஏன்? சமூகம் வளரணும், சமூகம் வரணும். எம்ஜிஆருடைய வாழ்க்கையில் எத்தனை பாட்டு சொல்லலாம் தெரியுமா? சின்ன பயலே பாட்டு, தம்பிக்கு ஒரு பாட்டு, சிரித்து வாழ வேண்டும் ஒரு பாட்டு, மனுஷன் சாப்பிடுறா பாட்டு, தூங்காதே தம்பி தூங்காதே பாட்டு, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி பாட்டு. பாருங்க, அவர் சொல்லி கொடுத்த இவர் பாருங்க, இவர் உலகத்துக்கே பாடம் எடுக்கிறார் திரு எம்ஜிஆர் அவர்கள். அவருடைய பாட்டுகள் தான் நான் இன்னைக்கு நான் எத்தனை பேர் சொல்ல முடியும் தெரியுமா? இதை பற்றி பேசுனேன்னா எனக்கு ஒரு 10 பதிவு தேவைப்படும். அவ்வளோ விஷயம் இருக்குது எம்ஜிஆரை பற்றி பேசுகிறதுக்கு. ஏன்னா ஒரு பாட்டு இது அழுதுருக்கிறாங்க நிறைய காலேஜுகளில். 10 திங்கள் சுமந்தாளே அவள் பெருமை பட வேண்டும், உன்னை பெற்றதனால் அவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும், கற்றவர் சபையில் உனக்காக தனி இடமும் தர வேண்டும், உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் உலகம் அழ வேண்டும். பாப்பா, உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தா இந்த உலகம் அழணும். ஏன்? நீ அவ்வளோ கொடுத்துருக்கிற சமூகத்துக்கு, நீ அவ்வளோ கொடுத்துக்கிற இந்த உலகத்துக்கு, நீ அவ்வளோ கொடுத்துக்கிற இந்த மக்கள் பரப்புக்கு. அப்போ என்ன? பாரதாசையா சொல்லுவார், மானுட சமுத்திரம் நான் என்று கூவுன்னுவான், விசால பார்வையில் விழுங்கு மக்களை அறிவை விரிவிசை அகண்டமாக்கு அப்படின்னுவான். என்ன காரணம்? அந்த அறிவு எங்கே வரும் உங்களுக்கு? ஆசிரியர் மூலமாக தான் வரும். ஆசு கூட்டல் இரியர். ஆசுன்னா குற்றம், இரியர்னா நீக்கிறவன். அப்போ இந்த குற்றங்களை நீக்குபவன் தான் ஆசிரியர். வெறும் ஏற்றில் இருக்கிறத மூளைக்கு கொண்டு வரதில்லை கல்வி. அந்த கல்விங்கிற வார்த்தையே கல்லுதல் அப்படின்னு அந்த வார்த்தையிலேருந்து வந்த அந்த மூல வார்த்தையில வந்து தான் கல்வி. அந்த கல்விங்கிறது கல்லுதல்னா தோண்டுதல்னு பேர். நம்ம பசங்கக்கிட்ட, இந்த குழந்தைங்க கிட்ட, நம்ம பிறக்கிற ஒவ்வொரு பிறவி மனிதர்கிட்டையும் நம்மக்கிட்ட ஆல்ரெடி அது எல்லாமே இருக்குது, எல்லா திறமும் இருக்குது. அந்த திறத்தை வெளி கொண்டு வரணும். அதுதான் திரு டாக்டர் ராதாகிருஷ்ணன் கொண்டு வந்தார். இங்கே திரு எம்ஜிஆர் அவர்கள் படித்து சிறு வயதிலேயே அதை கேட்டு உள்வாங்கித்தான் நமக்கெல்லாம் அந்த ஞானமே வந்தது. என்ன காரணம் பாருங்கள், அவர் சொல்லுவார், ஒரு அறிவு வறுமை தான் கொடுமையானது அப்படின்வார். அறிவு வறுமைன்னு ஒரு பேர் வைப்பார் டாக்டர் ராதாகிருஷ்ணன். அது 2050 வருஷம் முன்னாடி அந்த மையம் வச்சுட்டான். அறிவின்மை இன்மையுள் இன்மை, பிரிதின்மை இன்மையா வையாது உலகுன்னுவார். அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலேயே மோசமான வறுமை எதிரானா அறிவின்மைதான்றார். அறிவில்லாதாண்டா வறுமை. மற்ற வறுமையை ஒன்று இந்த உலகம் தப்பாக எடுத்துக்காதரா. சாப்பாட்டுக்கு இல்லாத வறுமையெல்லாம் அவனை கேலி பண்ணாதரா. ஆனால் அறிவு இல்லைன்னா, அந்த அறிவு இல்லைன்ற அந்த வறுமை கொடியதுறான்றார். அந்த கொடுமையை சொல்கிறார் அவர். அறிவு வறுமை தான் கொடியது. இதோ கூட என்னுடைய மாணாக்கன் போராடுறதை நான் விரும்ப மாட்டேன். நான் படிக்கிறதெல்லாம் அவங்க கூட பகிர்ந்துக்கணும். அதை பகிர்ந்துக்கிட்டு அவங்க பெறணும். அவங்க பெற வரைக்கும் நான் விட மாட்டேன். அப்போ அதுதான் நான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அழியாத செல்வம். அந்த செல்வத்தை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். என்னுடைய மாணாக்கர்களெல்லாம் அந்த அறிவு வறுமையோட போடக்கூடாது. அதனால் நான் என்னைக்கு ஆசிரியனாக இருப்பேன், என்னை போல ஆசிரியர் இங்கே இருந்துகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி அவர் லட்சியத்தை விவரிக்கிறார். அதை போலவே திரு எம்ஜிஆர் அவர்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்வியலில் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். திரு தேங்காய் சீனிவாசன் கூட ஒரு தடவை 1971 வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி எல்லாம் போகும்போது ஒரு பணம் மூட்டை இருந்ததுன்னு சொல்லியிருப்பேன் ஒரு பதிவில். அப்போ பாருங்கள், அப்போ கூட அவர் சொல்கிறாரு, நான் நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு அதை நான் ஒரு சரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறேன், அதுக்காகத்தான் அந்த பணம் தேவைப்படுதுன்னு அந்த இடத்துல சொல்கிறார்.
அதை போலவே நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து ஒரு பள்ளிக்கூடம் முடியுமோ அங்கெல்லாம் செஞ்சுருக்கிறாரு. ஒரு முறை எண்ணூரில் திரு டிஆர் ராமண்ணா சார் வந்து அந்த சொல்கிறாரு, நான் எண்ணூரில் பெரிய இடத்து பெண் பக்கத்தில் எடுத்துகிட்டு இருந்தேன். எம்ஜிஆர் ஷூட்டிங் சொன்ன உடனே அங்கே என்ன பண்ணிட்டாங்க, அங்கே இருந்த அரசு உயர்நிலை பள்ளி வந்து அன்னைக்கு பசங்க பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டாங்க, லீவே போட்டாங்களாம். லீவை போட்டு வந்து ஷூட்டிங்கை பார்க்க வந்தாங்களாம். அங்கே பாருங்கள், திரு எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஆசிரியரோட பேச்சு கொடுக்குறாராம். பேச்சு கொடுத்து எப்படி இருக்கு என்னன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறாராம், தலைமை ஆசிரியரோட கூப்பிட்டு 5000 ரூபாய், அந்த காலத்திலேயே 5000 ரூபாய் எடுத்து பணத்தை கொடுத்து, இந்த பணத்தை உங்கள் ட்ரஸ்ட்டுக்கு வச்சுக்கோங்க, பிள்ளைங்களுடைய சீருடைக்கும் பள்ளி பாட புத்தகங்களுக்கு, அப்போல்லாம் எப்போ இலவசம் ஏது பாட புத்தகங்களுக்கு இது யூஸ் பண்ணணும், நீங்கள் கொடுக்கணும், நான் கவனிப்பேன் கண்காணிப்பேன் அப்படின்றாராம். டி ராமண்ணா பதிவு பண்ணுறாரு. எங்கே போனாலும் சொல்கிறாரு, எப்போவுமே கையில் வந்து ஒரு பெட்டி வச்சுருப்பார், பணம் வச்சுருப்பார் கொடுக்கறதுக்காகவே. அவர் பாருங்க, நான் எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, கல்விங்கிறத இந்த சமூகத்தில் வந்து அது மட்டுமே முக்கியம் இல்லை. அந்த கொடையை பார்க்குற எத்தனை ஆசிரியர்களுக்கு வந்து நானும் கொடுக்கணும் என்ன வந்திருக்கும். அந்த பிள்ளைங்களை பார்த்துருப்பாங்கல்ல, எம்ஜிஆர் கொடுக்குற 5000 ரூபாய், அதை எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க. இதுதான் நான் சொல்ல வரேன். கொடுக்குறதுங்கிறத வெளிப்படுத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதுதான் மற்றவங்களை ஊக்குவிக்கும். அதை போலவே திரு காராசாராம் அவர் அது கூட நான் பதிவு பண்ணியிருப்பேன். ஒரு முறை வந்து அவருடைய தமிழ் ஸ்காலர் வந்து பெரிய பெரிய தமிழ் அறிஞர், அவர் திருநாகரசுன்னு பேர், ராசாமுடைய ஃப்ரெண்டு. அவருடைய மகளுக்கு வந்து ஒரு 2 மார்க் போயிடுச்சு மருத்துவக் கல்லூரியில் பண்ணுறதுக்கு, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னால். அது என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. அவர்கிட்ட வந்தார். அவர் சொல்கிறார், ராசாராமு எம்ஜிஆர் அது பண்ண மாட்டார், ஏன்னா அது வந்து சட்ட விதிமுறை கிடையாது, ஏன்னா போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு சொன்னோன்னே சரி இருந்தாலும் கேட்கலான்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாருங்கள், இவர் கேட்குறாராம், தயங்கி ராசாராம் என்ன பண்ணுறது. திருநாக்கரசு ஒரு அற்புதமான திருக்குறளுக்கெல்லாம் நிறைய பொழிப்புற நூல்களை நிறைய எழுதியிருக்கிறாரு, பெரிய அறிஞர் ஆராய்ச்சியாளர் சொல்லி அந்த புத்தகங்கள்லாம் கொடுத்துட்டு அவருடைய மகளுக்கு 2 மார்க் போயிடுச்சு, என்ன பண்ணுறது ஒன்றுமே யோசிக்கவே இல்லையா திரு எம்ஜிஆர் அவர்கள். பிடிச்சா போச்சுன்னாராம், இப்படி கொடுக்குறது அப்படின்னாராம் ராசாராம். தமிழ் ஆராய்ச்சி அறிஞர்களுக்கெல்லாம் நம்ம கோட்டாவில் ஒரு 2% ஒதுக்கிடலாம், இப்படி வரவங்களுக்கெல்லாம் அப்படி கொடுத்துடலாம் அப்படின்னு இது எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார்களாம். நான் ஏற்கனவே இப்படி சொல்லியிருப்பேன், ஆனாலும் ஏன் பதிவு பண்ணுறேன்னா, அந்த கல்வி மேலே அவர் எவ்வளோ பெரிய ஒரு மாண்பு வச்சிருக்கிறார் பாருங்கள். திரு டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லுவார், அவர் ஒரு தடவை அவர் ஊருக்கு போகிறாரு, சம்மந்தப்பட்ட ஒரு உறவினர் ஊருக்கு போகிறாரு, போய் இறங்குறாரு, இந்த படுக்கை பெட்டியெல்லாம் கொண்டு போகிறாரு. கொண்டு போனால் ஒரு 3 பேர் திடீர்னு வராங்க, பிடிங்கிறாங்க. என்னடா இது அப்படின்னு பார்க்குற, ஷாக் ஆகிறாராம். பார்த்தா ஒருத்தர் வந்து படுக்கை பிடிங்கிட்டாராம், ஒருத்தர் குதிரை வண்டியை வர சொல்கிறாராம், ஒருத்தர் கை பிடிச்சி குதிரை வண்டியில் ஏற்றுறாராம். அது சரிப்பா, நீங்கள்லாம் யாருப்பா அப்படின்னு ஒன்று, நாங்கள்லாம் உங்கள் மாணாக்கர்கள் அப்படின்னு வரான். அந்த 3 பேர் சொல்கிறாங்களா, நாங்கள்லாம் உங்கள் மாணாக்கர்கள் அப்படின்னாங்களாம். பாருங்கள், அவர் சொல்கிறாரு, ஒரு ஆசிரியர் தன்மை எப்படி இருந்தது பாருங்கள். எத்தனை மாணவர்கள் உருவாக்கியிருக்கிறாரு, எத்தனை மாணவர்கள் அவரை வந்து நினச்சிருக்கிறாங்க. அதை போலவே சொல்லுவார், திடீர்னு வருவாங்களாம் வீட்டுக்கு, இந்த மாதிரி எனக்கு இதில் சந்தேகம், எனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கல, நீங்கள் சொல்லி வாப்பா உட்காருப்பா சொல்லித்தரேன். அது மட்டும் இல்லை, அவர் நூல் நிலையத்தில் வீட்டில் இருக்கிற நூல் நிலையத்தெல்லாம் பயன்படுத்த சொல்லுவாராம். இதுதாங்க வாழ்க்கை. சமூகம். எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணார் நீங்கள் பாருங்கள். எம்ஜிஆர் ஏன் சொல்கிறோம்னா, அவ்வளோ பாடல்கள், அவ்வளோ ஒரு பாட்டு போதுங்க. நீங்கள் ஒரு பாட்டை கிரகிச்சிங்கன்னா அவர் எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. என்னென்னா அவர் சொல்லுவார், ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி, உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி, நாளும் ஒரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி, உன் நரம்போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி, சின்ன பயலே எவ்வளோ கேட்டிருப்போம். இது ஏன் சொல்கிறேன்னா, வாத்தியார் 2 வாத்தியார் பாருங்க, இவரும் உலக வாத்தியார், இவரும் உலக வாத்தியார். அவருடைய மாணாக்கர்களும் பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர் சொல்கிறாங்களா இல்லையோ, எனக்கு எம்ஜிஆரோட ரசிகர்கள். ஏன்னா ராமாயணத்தில் ஒரு காட்சி வரும். அதாவது விஸ்வாமுத்திரர் என்ன பண்ணுவார், சின்னவளாக இருக்கிற ராமனை லக்ஷ்மணி கூட்டு போகிற யாகத்தை வந்து அரக்கரெல்லாம் கெடுக்கிறாங்கன்னு கூட்டு போகும்போது ஜனக மகாராஜா சந்திக்கிறாங்க. ஜனக மகாராஜா சந்திக்கிற போது அவர் சொல்கிறாரு, இவர்கள் இந்த இருவரும் தசரத மகாராஜாவுடைய மகன்கள்னு சொன்ன உடனே ஜனக மகாராஜா ஒரு மாதிரியாக பார்க்குறாராம். ஏன்னா தசரத வந்து பல்லாயிரம் மனைவின்னு சொல்லுவாங்க இல்லையா, 64,000 மனைவிகள் பேர் சொல்லுவாங்க. அதனால இவர்கிட்ட அவங்க பிள்ளைன்னு சொன்ன உடனே விஸ்வாமுத்திரர் கவனிக்கிறாராம், இவர்கள் வசிஷ்டருடைய சிஷ்யர்கள் அப்படின்னாராம். வசிஷ்டருடைய மாணாக்கர்கள் சொன்ன உடனே வியக்கிறாராம் ஜனக மகாராஜா. அப்போ பாருங்க, ஒரு ஆசிரியருக்கு எவ்வளோ பெரிய பேர் பாருங்க. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையில் இப்போ பாருங்கள், கிருஷ்ணகிரியில் சொன்னேன்னே, கிருஷ்ணகிரியில் ஒரு வாரத்துக்கு முன்னால் அங்கே ஒரு அரசு பள்ளி, ஒரு எம்பியுடைய நிதியில் கட்டின பள்ளி 2 மாதம் கூட ஆகலாங்க. மேலேருந்து அந்த சுவர் மேலே இருக்கிற அந்த தளம் இருக்குது பாருங்கள், அது இடிஞ்சு விழுந்து ஒரு 3 மாணாக்கள் தலையிலேயே அடிச்சு அவங்கள போய் தையல் போட்டாங்க. இப்போ நீங்கள் படிச்சிருப்பீங்க. 2 மாதம் ஆகலை. குஜராத்தில் பாருங்கள், ரோடு போட்டிருந்தாங்க, இப்போ மழை வந்தது, பாலமாக போயிடுச்சு. என்னென்னா, இங்கே நம்ம அதர்மம் தான் அதிகமாக இருக்க தவிர தர்மமே இல்லை. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி மாணாக்கர்கள் 1,00,000 பேர் இப்போ பரீட்சை எழுதலை. இன்றைக்கி மாணாக்கர் அந்த ஆசிரியர் மனோபாவமே போயிடுச்சு.
கல்வி போயிடுச்சு. அப்போ என்ன, ஒழுக்கமே இல்லை. இங்கே எங்கே பார்த்தாலும் போதை வஸ்துக்கள் கிடைக்க சொல்லிட்டு இது பெரிய கதை. ஏன் நான் இதை கொண்டு வரேன்னா, இன்றைக்கி வாத்தியார் நம்ம திரு எம்ஜிஆர் அவர்கள், ஏன் நான் போன ஒரு பதிவு கூட போட்டேன், அவருடைய ரசிகர்கள் எவ்வளோ பெரிய ஒரு உண்மையானவன்னு நான் சொல்லலை. அதை ஒரு சமீபத்தில் இருந்த ஒரு வீடல்ல அதை பற்றி போட்டுறதை பற்றி தான் சொன்னேன். அப்போ எந்த அளவுக்கு அவரை வாத்தியாராக ஏற்றுக்கிட்டாங்க பாருங்கள். அதனால தான் கவிரசு கண்ணாசு சொல்லுவார், படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. பாருங்க, படித்ததனால் அறிவு பெற்று சமுதாயத்தை பயன்படுத்தினவர் நம்ம ஜனாதிபதி ஐயா டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் நாயுடு. இவர் பாருங்க, படிக்காமலேயே நான் படிக்காதது இந்த உலகம் படிக்கணும்னு சொல்லி இன்ன வரைக்கும் ஒரு பாடமாக இருக்கிற இந்த உலக பள்ளிக்கூடத்தினுடைய ஒப்பற்ற அந்த வாத்தியாரை வணங்குவோம். அதே மாதிரி சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் வணங்குவோம் சொல்லி இந்த அற்புதமான பதிவை இவ்வளோ நேரம் பொறுமையாக கட்டவங்க எல்லோரையும் நான் வணங்குவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அன்புள்ள மிக்கவர்களே, இந்த தமிழ் தீக்கு நான் ஒரு அறம் சார்ந்த, ஒரு நெறி சார்ந்த, ஒரு உண்மையும் சத்தியமும் சார்ந்த விஷயங்களை தான் நான் இதில் பதிவிடணும்னு நினைக்கிறேன். இந்த சமூகத்தினுடைய மேன்மைக்காகவும் நல்லவர்களுடைய மேன்மைக்காகவும் திரு எம்ஜிஆர் அவர்களும் அவருடைய சுற்றி இருக்கிற மாதிரி அவரை போன்றவர்களை மட்டுமே நாம் அதிகமாக முன்னிறுத்தி, திரு மகாத்மா காந்தி இவங்களை போன்றவர்களாம் முன்னிறுத்தி நாம் நல்ல விஷயங்களை சமூகத்துக்கு பரப்புன்றதுக்காக தான் இந்த தமிழ் தீ பாடுபட்டுருக்குது. அந்த வகையில் உண்மையான ஆன்மீகவாதிகள் சொல்லுவாங்க, அவங்க இறைவன்கிட்ட கூட நம்ம கேட்கக்கூடாது, அது கேட்குறதுங்கிறது அது ஒரு அது சரியானது கிடையாது. ஆனாலும் நான் எவ்வளோ சமாளித்து பார்த்தேன். சில சமயங்களில் இயலாமையால் நாம் இந்த ஒரு டிமாண்ட் வைக்கிறேன், உங்களுக்கு அன்பு இருந்து, உங்களுக்கு அந்த வசதி இருந்து, உங்களுக்கு மனதுக்குள்ளே அந்த எழுச்சி வருமானால் நிச்சயமாக நீங்கள் உதவணும்னு சொல்லி இந்த உதவியை நாங்கள் ஒரு நல்ல ஒரு அன்பாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லி இந்த விஷயத்தை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன்.